அந்த ஸ்பேஸ் இருந்ததுனாலதான் இன்னைக்கு நாம இருக்கிறோம். அது போலதான் நம் பக்கத்திலே அவர் வந்து நிற்பதற்கு நாம இடத்தை கொடுக்கணும். அந்த இடத்துல நம்ம இன்னொரு பர்சனை பார்க்கவே முடியாது, பார்க்க கூடாது, முடியாது. அப்படி பார்த்து ஏமாந்து ரொம்ப எதிர்பார்க்கிறவங்க தான் ரொம்ப ஏமாறுவாங்க. கொஞ்சம் எதிர்பார்க்கிறவங்க கொஞ்சம் ஏமாறுவாங்க. கொஞ்சமும் எதிர்பார்க்காதவங்க ஏமாறவே மாட்டாங்க. இந்த கொஞ்சம் எதிர்பார்க்காதவங்க நிலைக்கு ஒருத்தங்க வரணும்னா அவங்க வாழ்க்கையில நிறைய ஏமாற்றப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. ஆனா அதே நேரத்தில் அந்த எதிர்பார்ப்பு அனைத்தையும் கர்த்தர் மேல ஒருத்தங்க வைப்பாங்கன்னா, ஹல்லேலூயா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். அந்த இடத்துல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேலை வைக்கல பாருங்க. நேபுகாத்நேச்சர் கொண்டு வந்ததும் இவங்க தானியேலுடைய ரெக்கமெண்டேஷன்ல தான் இவங்க 3 பேரும் உயர்த்தப்படுறாங்க. நேபுகாத்நேச்சர் முன்னாடி இவங்களை கொண்டு வந்து நிறுத்தினதும், ராஜாவே ராஜாவே நீங்க அவசரப்பட்டுறாதீங்க, நாங்க யார் தெரியுமா, நாங்க இன்னாருடைய ஃப்ரெண்ட்ஸ். யாருடைய ஃப்ரெண்ட்ஸ்? அந்த இடத்துல நாம் இருந்திருந்தா முதல்ல தானியேலை தானே சொல்லியிருப்போம். ஏன்னா அவர் வந்து ராஜாவுடைய ரொம்ப நெருக்கமான இடத்துல இருக்கிறார், முக்கியமான ஸ்தானத்தில் இருக்கிறார். இவங்க தானியேல் பேரையே சொல்லல. நமக்கு தெரிஞ்சவங்க பெரிய பெரிய ஸ்தானங்கள்ல இருப்பாங்க, நல்ல உயர்ந்த நிலையில இருப்பாங்க, நல்ல ஆள்பலம் பணபலம் உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள நாம நம் வலப்பக்கத்தில் வைக்க முயற்சித்து தான் பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஏமாற்றத்தை பார்க்கிறோம். இது ஆண்டவருக்குரிய இடம், இது என் தேவனுக்குரிய ஸ்தானம். எனக்கு தெரிஞ்சவங்க 1000 பேர் இருந்தாலும் நான் அசைக்கப்படக்கூடாதுன்னா என் பக்கத்துல அவர் மட்டும்தான் நிக்கணும். தாவீது அந்த ஸ்பேஸை எப்படி கொடுக்கிறார் தெரியுமா? 142வது சங்கீதம் அதனுடைய 4வது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? வலது புறமாய் கண்ணோக்கி பாரும் என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. தாவீது கூட எத்தனை பேர் இருந்தாங்க? 600 பேர் இருந்தாங்க. தாவீதோடு கூட இந்த பராக்கிரமசாலிகள் எத்தனை பேர்? 3 பேர். தாவீதோடு கூட இருந்தவர்கள் 600 பேர். அதுலயும் க்ளோஸா பராக்கிரமசாலிகள் தாவீதுக்காக என்ன செய்யறதற்கு 3 பேர். அவங்க என்ன செய்வாங்க தாவீதுக்காக? பெலிஸ்தியர் வந்து பெத்லகேம் கிணத்தை சுத்தி பாளையம் போட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி தாவீது குடிக்கணும்னு ஆசை இருக்கு. அப்ப தாவீது சொல்றாரு, இந்த தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கணும். 3 பேர் உயிரை பணையம் வைத்து போய் எடுத்துட்டு வருவாங்க. அப்ப தாவீதுக்காக என்ன வேணாலும் நான் செய்வேன் அப்படின்னு இருக்கிறவங்கள கூட தாவீது தன் வலப்பக்கத்துல வைக்கல. ஆமென். ஆண்டவரே சம்மா இருக்கிற ஆண்டவரே சம்மானா பெலிஸ்தர் வந்தானா நிப்பான், சம்மா நின்று ஜெயிப்பான். ஆனா அவனை வைக்கல, யாரையும் வைக்கல. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், திக் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம்? தாவீதும் யோனத்தான வைக்கல. ஆண்டவரே வலப்புறமாய் கண்ணோக்கி பாரு, அந்த இடத்தை நான் உங்களுக்கு தான் வச்சிருக்கிறேன், நீங்க தான் வந்து நிக்கணும். எனக்கு ஆதரவு, எனக்கு மறைவிடம், எனக்கு புகலிடம், எனக்கு அடைக்கலாம். ஆமென். சிலர்லாம் இல்லாம போகும்போது சிலருடைய டயலாக் எப்படி இருக்கும் தெரியுமா? வார்த்தைகள், எனக்கெல்லாம் ஒரு கை இழந்தது போலன்னு சொல்லுவாங்க. ஆமென். சிலர்லாம் திடீர்னு இல்லைன்னு, ஐயோ அவங்க இல்லாதது எனக்கு ஒரு கை இல்லாதது போல இருக்கிறது, அவங்க இல்லாதது எனக்கு அப்படி, அவங்க தான் எனக்கு பேக் போன் அப்படிம்பாங்க, அவங்க தான் எனக்கு முதுகலம். இப்படி ஒவ்வொரு பர்சனை நாம வைக்கும் போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாகி 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 திடீர்னு ஒரு ஏமாற்றத்தில் போய் புசுக்குன்னு விட்டுரும். அந்த இடத்துல தான் தாங்கவே முடியாது. இந்த ஆளை நான் ரொம்ப நம்பினேனே. அதனாலதான் தாவீது பாடினான், எனக்கு விரோதமாய் எழும்பினவன் என் சத்துரு அல்ல, என் சத்துருவா இருந்திருந்தால் நான் சகித்திருப்பேன். ஆனா என் கூட அப்பம் புசித்தவன் தன் யூதாஸ் காட்டி கொடுப்பான்னு தெரிந்தும் ஆண்டவருக்கு வலி இருந்துச்சு.
ஆனாலும் லாஸ்ட்ல அந்த கிஸ் பண்றதுக்கு கூட அப்பவாவது அவன் மாற மாட்டானா அப்படி சொல்லிட்டு வாராரு. வந்துட்டோம், சிநேகிதனே முத்தத்தினாலேயா என்னை காட்டி கொடுக்கிற. அவரால் அதை தாங்கவே முடியல. தம்மோடு இருக்கும்படி தெரிந்தெடுத்தவர்கள். எனவேதான் இயேசு சொன்னார், நீங்க எல்லாருமே என்னை விட்டு போயிருவீங்க, ஆனாலும் நான் தனித்திறேன், பிதா என்னோடு கூட. அப்போ என்னதான் பேதுரு வந்து உமக்காக நான் காவலில் வர தயார்னு சொன்னாலும், கடல்ல இறங்கி நின்னாலும், பட்டயத்தை எடுத்து இன்னொருத்தன் காதை வெட்டினாலும், அவருக்கு பக்க பலமாய் அவர் வேற யாரையுமே வைக்கல, பிதாவை வைத்தது போல. என கேட்டுக்கொண்டிருக்கிற சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து அநேகர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவரே இந்த இடத்துல நீங்க தான் நிக்கணும்பா, இந்த இடத்துல நீங்க தான் நிக்கணும். ஹல்லேலூயா. அவர் உன் வலது பாரசத்தில் நிற்கும்படியான இடத்தை கொடு. தாவீது சங்கீதம் பாடும்போது ஒரு இடத்துல கூட யோனத்தான் மட்டும் இராம இருந்திருந்தா, ஷம்மா மட்டும் இராம இருந்திருந்தா, யோவாப் மட்டும் இராமல் இருந்திருந்தா இப்படி பாடல. நாம இருந்திருந்தா யோனத்தான வச்சு பாடிருப்போம். யோனத்தான் மட்டும், சவுல் எனக்கு விரோதமா எழும்பின போது யோனத்தான் மட்டும் என் பக்கத்தில் இராமல் இருந்திருந்தால், என் மாமனார் என்ன ஈட்டியாலேயே அப்படின்னு ஒரு சங்கீதம் பாடி இருப்போம். ஆனா தாவீது அந்த இடத்துல வேற ஒருத்தரையும் வைக்காம, மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நம் பட்சத்தில் இராமல் இருந்திருந்தார், கர்த்தர் தாமே நம் பட்சத்தில். ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளவும் ஆதரவாய் இருக்கவும் விசாரிக்கவும் ஒருவரும் இல்லாத இடத்துல வந்து நிற்கிறவர் தான் நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் நம்புறீங்க? என் வல பக்கத்தில் நிழலாயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நான் அசைக்கப்படாதபடி என் வலது பாரிசத்தில் நிற்கிறார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் என்று எளியவனுடைய ஆத்மாவை விடுவிக்கும்படிக்கு அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்கிறார். அவர் மட்டும் இல்லைன்னா, பல நேரத்தில் நம்ம இதை உணர்கிறது இல்லை, கர்த்தர் மட்டும் இல்லைன்னா, நம்ம லைஃப்ல ஆண்டவர் மட்டும் இல்லைன்னா, அப்படி ஒரு உங்க பாஸ்ட் லைஃப் இருக்குல்ல, அநேகர் இருக்கிறீங்க, ரொம்ப வயோதிபர்கள் இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க. இத்தனை வருடம் நீங்க கடந்து வந்த பாதையில அநேக மேடு பள்ளங்களை பார்த்திருப்பீர்கள். கண்ணீரின் பள்ளத்தாக்கு ஒன்று இரண்டல்ல, அநேகம் கண்ணீரின் பள்ளத்தாக்கும் உண்டு, மரண இருளின் பள்ளத்தாக்கும் உண்டு, உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. இப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்தித்த தருணங்கள் அநேகம். இதுல மட்டும் கர்த்தர் இல்லாம இருந்திருந்தா, ஹல்லேலூயா, கர்த்தர் மட்டும், அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் மட்டும் இல்லாம இருந்திருந்தா எங்களெல்லாம் உயிரோடையே விளங்கி இருப்பாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கம்ஃபர்ட் ஜோனை நம்ம ஃபீல் பண்ணும்போது, ஓகே நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஆண்டவர் இல்லைன்னாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு நிலையில தேவனை மறந்து இருக்கிறோம். இதை மறக்கவே கூடாது. ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். அவைகள் தேசத்தின் புல்லை தின்று தீர்த்தபோது நான் கர்த்தராகிய ஆண்டவரே மன்னித்தருளும், ஆண்டவரே மன்னித்தருளும், யாக்கோபு திரும்ப யாரால் எழுந்திருப்பான், யாக்கோபு திரும்ப யாரால் எழுந்திருப்பான், அவன் ரொம்ப சிரித்து போயிட்டான்பா. அப்படி சொல்லும் போது உடனே கர்த்தர் என்ன சொல்லுகிறார், அதற்கு மனஸ்தாபப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனஸ்தாபப்படுறார் அவர். ஏன் மனஸ்தாபப்படுறார் தெரியுமா? இவனுக்கு வேற யாரும் இல்ல. அது கர்த்தருக்கு தெரியுது, தீர்க்கதரிசிக்கு தெரியுது. ஆனா யாருக்கு தெரியல? யாக்கோபுக்கு தெரியல. யாக்கோபுக்கு எப்ப தெரிஞ்சு தெரியுமா? லாபானும் ஏசாவும் 2 சைடுல இருந்து புறப்பட்டு வந்த போதுதான் யாக்கோபுக்கு தெரிந்தது. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அவன் ஆரம்பத்தில் என்ன நினைச்சான் தெரியுமா? என்கிட்ட 2 பெரிய பரிவாரம் இருக்கு. எனக்கு மாமா இருக்கிறாங்க, எனக்கு அப்பா இருக்கிறாங்க, எனக்கு அம்மா இருக்கிறாங்க, எனக்கு அண்ணன் இருக்கிறாங்க, எனக்கு ராகேல் இருக்கிறா. அப்படி இப்படி எல்லாம் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு கட்டம் வரும்போது யாக்கோபுக்கு தெரியுது, இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் ஒருவரே என்னை வழி நடத்தினார். கர்த்தர் ஒருவரே. அது தெரிஞ்சதுனாலதான் வேற யார் கைய காலை பிடிச்சு கெஞ்சல. ஆனா ஆண்டவர் யோசேப்பு இல்லைன்னு அழுதான், கெஞ்சல. பென்யாமீனை கூட்டிட்டு போறேன்னு சொன்னதும் ஃபர்ஸ்ட் விடல, அப்புறம் விட்டுட்டான். ஆனா ஆண்டவர் நான் போறேன்னு சொன்னதும் ஆண்டவரை பிடித்து கெஞ்சுறான். யாக்கோபு திரும்ப யாரால் எழுந்திருப்பான்? நான் விழுந்துட்டேன்னா என் பக்கத்துல யார் நின்னா மட்டும்தான் எழும்புவேன் தெரியுமா? கர்த்தர். நான் விழுந்துட்டேனா? இது பல நேரத்தில் நாம் விழுந்த பிறகுதான் நமக்கு ஞாபகமே வருகிறது, உணர்வே வருகிறது. புரிந்து. இதுதான் தாவீது சொல்றார், ஆண்டவரே பக்கத்துல கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கு. இந்த பிரையாரிட்டி நான் ஆண்டவருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பிரையாரிட்டி கொடுக்கிறேனோ, முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ, அந்த அளவுக்கு நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் என் பக்க பலமாயிருப்பார். எளியவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால், எளியவனுக்கு உதவும்படிக்கு யாருமே ஈஸியா வரமாட்டாங்க. உண்மையிலே எளியவனுடைய நிலையை குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது பாருங்கள். பிரசங்கி 5வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசியுங்கள். ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயமும் நீதியும் புரட்டப்படுகிறதையும் நீ காண்பாயானால் அதை குறித்து ஆச்சரியப்படாதே. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாய் இருக்கிறார், அவர்கள் மேல் உயர்ந்தவரும் ஒருவரும் உண்டு. அப்போ எளியவன் அப்படின்னாலே ஒடுக்கப்படுகிறவன், அவன் நீதி நியாயம் புரட்டப்படும். ஏன்னா அவனுக்கு என்று கேட்பதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப இதெல்லாம் கர்த்தர் சொல்லிவிட்டு என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு மேல ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறார். என்ன அதன் அர்த்தம்? எளியவனுக்கு ஏதாவது வரணும்னா அது எங்க இருந்தா வரணும் தெரியுமா? பரத்துல இருந்துதான். ஆண்டவர் இனி எனக்கு ஒரு ஒத்தாசை வரணும்னா அது உங்க கிட்ட இருந்து மட்டும்தான் உண்டுன்னு சொல்றவங்க ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம்.